ஹாய் காய்ஸ் போரா ஃபிக்ஸ் நம்ம இன்றைக்கி சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து நம்ம சுகா பர்த்டேக்கு போகணுன்னு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம சுகாவுக்கு மனசார விஷ் பண்ணுறோமா, அது போதும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம், ஹாஸ்டண்டாக சின்ன பசங்க பார்க்காதீங்க. ஸோ அவ்வளோலாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் வேண்டாமே சரியா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா இப்போது. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் இருக்குது. ஏன்னா நம்ம சுகா இப்போ மிலிட்டரியில் தான் இருக்கார். ஸோ நீங்களும் சுகாவும் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து அப்புறம் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. மேரேஜ் பண்ண கொஞ்ச நாள்லேயே சுகா வந்து மிலிட்ரி போகணுன்னு ஒரு கட்டாயத்தில் மிலிட்ரி போயிருப்பார். ஸோ இப்போ சுகா மிலிட்ரியில் தான் இருக்கார். போதும், ஓகே. நம்ம இப்போ வந்து அப்படியே வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ உங்கள் வீட்டில் தான் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. வீடே இருட்டாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் வந்து அப்படியே அலாரம் வந்து அடிக்குது, நீங்களும் வந்து ஏந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஏந்துட்டு அப்படியே வந்து உங்கள் ஐஸ்லாம் ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. கர்ட்டன்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கு. வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அலாரம் அடித்ததுனால தான் நீங்கள் ஏந்திருப்பீங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே உங்கள் வீடு எப்படி இருக்குன்ற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவோட ஃபோட்டோ இருக்குது. குட் மார்னிங் சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்கிறீங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்கள் பெட்லேருந்து ஏந்து ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரீங்க. அந்த வீட்டில் யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் மறுபடியும் வந்து உங்கள் ஹாலுக்குலாம் வந்தீங்கன்னா அங்கேயும் சைலன்ஸாக இருக்குது. இப்போது நீங்கள் மனசுக்குள்ளே வந்து கடைசி வரை இப்படி தனியாகவே இருந்துருவோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுது. நீங்கள் வந்து காலங்காத்தால யார் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்ற மாதிரி டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வீட்டில் இருந்து திருட வராங்க, லைக் மர்டர்லாம் நடக்குது. அது உங்கள் ஸ்ட்ரீட்டு தான் நடந்துருந்துச்சு சொன்னாங்க. உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு வேளை திருடனா இருந்திருப்பானோ இருக்கலாம். ஆனால் காலங்காத்தால் இப்படி திருட வருவான், திருட நேரங்கள்லாம் இருக்கா, ஒரு வேளை ஏதாவது கத்தி கித்திச்சு குத்திட்டா என்ன பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இதை கட்ட நம்ம அவ்வளோ தைரியசாலி கூட இல்லையே. சுகா இருந்தால் தான். ஐயோ, நீ சுகாவோட ஒய்ஃப் என்ன அனுவாங்க கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீ சுகாவோட ஒய்ஃப், மின்யோங்கியோட ஒய்ஃப். நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், போடணும், தைரியமாக இருக்கணும். இப்படி பயப்படாத. எனக்கு தெரிஞ்ச திருடனா தான் இருப்பான். போன வாரம் பக்கத்து வீட்டில் திருடனா இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறான், இன்னைக்கு இருக்கு அவனுக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வரீங்க இப்போது. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவங்களோட கையில் வந்து அது மறைச்சி வச்சுக்கிட்டே வந்து டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா யாருமே இல்லை. இப்போது நீங்கள் வந்து யாருமே இல்லைன்னு தலையை மட்டும் வெளியே விடுறீங்க. பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இப்போ டோர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து சடனாக வந்து உங்களை ஒருத்தர் கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. கைப்பிடிச்சி இழுத்ததில் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபுல்லாக பிளாக் கலர் சூட்டில் ஒருத்தர் மாஸ்க்கை தொப்பி அப்போல்லாம் மாட்டி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து யார் நீங்கள் நீ திருடன் தானே, நீங்கள் திருடன் தானே மாதிரி சொல்கிறீங்க. இப்போது அவரும் வந்து ஏய், உன் வீட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கிற, மரியாதையே எல்லாத்தையும் கூத்துரு, என்ன பார்த்தியா என்ன வச்சுருக்கேன்னு தெரியுதான்ற மாதிரி அவர் கையில் இருக்க வந்து லைக் அந்த பிளேடு இருக்கும் பார்த்தீங்களா, அது காமிக்கிறாரு. உங்களுக்கு அந்த பிளேடை பார்த்தோன்னே ஃப்ராடு நீ தானே போன வாரம் இங்கே இந்த ஏரியாவில் திருடினேன், நான் உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்ற மாதிரி நீங்கள் எகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் இங்கே வந்து போக முடியுதா பார் கையில் வச்சுருக்குது எடுத்து கழுத்தில் வைக்கிறது 10 நிமிஷம் ஆகாதுன்ற மாதிரி அதை அப்படியே எடுத்து இப்போ உங்கள் கழுத்தில் வைக்கிறான். கையில் மிளகாத்தூள் வச்சுருப்பீங்கள்ல, கரெக்டாக மூஞ்சிலே அடிச்சிட்டிங்க. அப்படின்ற மாதிரி கத்துறான். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அவன் கண்ணை வந்து தேய்ச்சிட்டு இருக்க மிளகாத்தூள் படத்தில் நீங்கள் வந்து நான் பிடிச்ச குடும்பம்னு சொல்ல, இப்போ அவன் மட்டும் கை பிடிச்சி இழுத்துட்டு ஏய் நான் தாண்டின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நான் தானா, யார் நீன்ற மாதிரி கேட்குறீங்க. சுகாவுக்கு கண்ணெல்லாம் அவ்வளோ எரியுது. இப்போ அது நம்ம யோங்கி தான். இப்போ சுகா வந்து அவன் கேப்பை கலட்டுறான். அப்போ தான் அவங்களுக்கு அடையாளமே தெரியுது. யோங்கியா அப்படின்றீங்க. கண் எரியுதுடி, ஐயோ வயன் மாதிரி என்னடி போட்ட கண்ணில் எரியுதுடி இப்படின்ற மாதிரி அவன் கண்ணு தேய்ச்சிட்ருக்கேன். ஐயோ யோங்கி சாரி நான் திருடன் நினச்சி மிளகாத்தூள் என்னை மன்னிச்சிரு சார். எனக்கு மிளகாத்தூளான்றான். நீங்கள் வந்து சாரி வான்ற மாதிரி உள்ளே இழுத்துட்டு போகிறீங்க. போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அவ்வளோ எரியுது சுகாவுக்கு. இப்போ அவன் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவனுக்கு கண் எரிஞ்சு இப்போ பையன் உட்காந்து அழுகுறான். அந்த ஸ்டேஜில் இல்லைன்னா லைக் அந்த மிளகாத்தூள் அந்த காரம் அவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயோ ரொம்ப எரியுதாண்ணா. இப்போ அவன் வந்து
இல்ல வைன் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்ற மாரி ஐஸ் கட்டி வச்சுட்ருக்கான். நீங்க வந்து சாரிண்ணே நான் திருடன்னு நெனச்சு தான் மொளகாத்தூள் போட்டேன். பார்த்தா இப்போ சுகாவோட அந்த லைக் நோஸ் கிட்டலாம் அவ்வளோ ரெட் ஆயிடுச்சு அந்த காரம். பால்கோவா மாரி இருக்கும் சுகா ஃபேஸ் ஆல்ரெடி. இப்போ இந்த காரம் படத்துல வந்து தக்காளி பழம் மாரி ஆயிடுச்சு. இப்போ சுகா வந்து ஐஸ் வச்சுட்ருக்க. உனக்கு வேற ஐடியாவே கிடைக்கலையா வைன்? இப்போ சுகாவ பார்த்துட்டு நீங்க ஏந்தி நின்னு அப்படியே ஒரு மொறைக்கிறீங்க. அவன் ஐஸ்க்கு வச்சுக்கிட்டே வந்து பார்க்குறான். என்னடி அப்படின்றான். வீட்டுக்கு வரணும் ஒரு வார்த்தை சொன்னியா? இல்லை இப்படி வரேன்னு ஏதாவது சொன்னியா? திருப்பி வந்து நிற்கிறேன் நான் இப்படி என்கிட்ட பேசாத சுகான்றீங்க. இப்போ சுகா அந்த ஐஸ் எடுத்து கிளச்சிட்டு நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் நீ எனக்கு கொடுத்த பார்த்தியா சர்ப்ரைஸு அதான் வேறு லெவல் வாங்கின்றான். நீங்கள் வந்து என்கிட்ட எதுவுமே பேசாத நம்மளும் அவ்வளோ கோவத்தில் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சுகா அவங்க கையை பிடிச்சிட்டு சரிங்க வாயேன் அப்படின்றான். நீங்கள் வந்து என் கையை விடு அப்படிமா சொல்லிட்டோம் கையை உதறீங்க. சுகா வந்து பொண்டாட்டி என்னடி அப்படின்ற மாதிரி இப்போ சுகா ஏந்து வந்துட்டு இப்போ வந்து அவன் 2 ஹேண்ட் எடுத்து அப்படியே உங்கள் ஷோல்டரில் போட்டுக்கிறான். நீங்கள் வந்து கையெடுன்றீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்தோடனே பார்த்தியா ஏன்டி பட்டு அப்படின்றான். இந்த பட்டு செல்லலாம் என்கிட்ட வேணாம். வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? எதுவுமே சொல்லாமல் திருட மாதிரி வந்து நின்றுட்டுருக்கேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சுகா வந்து நான் திருடனாடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். வேற அது பிளேடு பார்த்தோன்னே எவ்வளோ பயந்துட்டோன்னு தெரியுமா? என்ன எதுக்கு நீ அந்த பிளேடெலாம் வச்சுருக்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ சுகா வந்து இப்போ அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். கிட்டத்தட்ட 2 years ஆச்சு இந்த ஹக்கெல்லாம் வந்து சுகா உங்களை பண்ணி நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் பேச ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் பேக்கக்கே பண்ணிட்டுருக்கீங்க. ஹக் பண்ணுறி ஏம்மா சொல்ல நான் கோவமாக இருக்கேன் அப்படி மாதிரி அவன் கண்ணில் கண்ணீர் வந்துட்டுருக்கு. இப்போ சுகா வந்து அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு கோவமாக இருக்கியா க்யூட்டாக இருக்கேடின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டீயர்ஸ்ன்னு துடைக்கிறான். எதுக்கிட்டே அழுகிற தான் நான் வந்துட்டேன்லன்ற மாதிரி சொல்ல என்கிட்ட பேசாத போ நான் பேச மாட்டேன்ற மாதிரி ஒன்று டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. போவா அப்போ மறுபடியும் போயிட்டு அங்கே மிலிட்ரியில் போய் உட்காந்துப்பான்ற மாதிரி கேட்குறான். சொன்னோடனே போயிடுவியா அப்போ மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ சுகா வந்து சரி நான் போல அப்படிமா சொல்லிட்டு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து நான் இப்பயும் கோவமாக தான் இருக்கேன் அம்மா சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறீங்க. போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. சுகா வந்து சரி சாரி ஓகேவா நான் பண்ண தப்பு தான் சாரி ஓகேவா அம்மா சொல்கிறான். சாரி நீயே வச்சுக்கோ அம்மா சொல்லிட்டு நீங்கள் கை கட்டி அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ சுகா வந்துட்டு அப்படியே வந்து உங்கள் மடியில் படுத்துக்கிட்டான். நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க. இந்த மேலே கோவம் போல் எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கு தெரியுமா? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நீ பட்டு என் பொண்ணுக்குட்டின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ சுகா வந்து இங்கே வாயேன் அப்படின்றான். நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க என்னன்ட்டு கொஞ்சம் கிட்ட வாயேனமா சொல்கிறான். என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. சுகா இப்போ உங்கள் சீக்ஸ் வந்து அவன் படுத்துருப்பால மடியில் அப்படியே உங்கள் சீக்ஸ் பிடிச்சி இழுத்து இப்போ அப்படியே கிஸ் பண்ணுற லிப் டு லிப்பு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்ல வந்தோடனையும் பொறிக்க வேலை ஆரம்பிக்கிற பார்த்தியா ஏந்திரமா சொல்கிறீங்க. என்னாடி 2 வருஷம்டி 1 நாள் 2 நாள் இல்லை 2 வருஷம் என்னால் அங்கேருந்து வர முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்போ வந்தோடனே வந்து தொடாத அது பண்ணாத எப்படி நான் பாவம் இல்லையாடின்றேன் சுகா கேட்க. அப்போ நான் பாவம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் உன்கிட்டேருந்து மெசேஜ் வரும் ஒரு கால் வரும் உங்ககிட்டேருந்து ஏதாவது அப்டேட் சரி நீ தான் பண்ணலை உன்னோட ஆஃபீஸில் தான் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி ஒவ்வொரு செகண்டும் அப்போ நான் எவ்வளோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்பேன்ற மாதிரி இங்கே அழுகுறீங்க. உட்காந்து வைன் ஏன் வைன் அழுகுற இப்படி? சரிடி சரி அழாதடி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி பொண்ணுக்குட்டி அழாத செம்மையாக அழுகுறீங்க. இப்போ தேன் சுகா வந்து வயன் மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். நான் இன்றைக்கி கூட காலையில் எழுந்திருக்கும் போது யாருமே இல்லை தெரியுமா அந்த வீட்டில் நான் மட்டும்தான். கிட்டத்தட்ட 2 years நான் இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தனியாக வேலை பண்ணும்போது எனக்கு நீ இல்லைன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சுகா? ஏன் நீ வந்துட மாட்டியா? எப்போ இந்த 2 years போகணும் எனக்கு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா ஒன்றுன்ற மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. சுகா வந்து தெரியும்டி நீ என்னை விட நீ ரொம்ப அதிகமாக லவ் பண்ண எனக்கு தெரியும். நான் சும்மா தான் சொன்னேன் சரியா? இப்போ நான் வந்துட்டேன்ல அழாதடி நான் பாரு உங்கள் அப்பன்ட்டு இதுக்காடி சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணேன். உன் கண்ணந்து டியர்ஸ் இந்த ஹாப்பி டியர்ஸாக இருக்கும்னு மட்டும்தான் நான் சொன்னேன். இப்படி நீ அழுகிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த ப்ராமிஸ் எனக்கு காப்பாற்றலன்னு தோணுதுடி இனிமேல் சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் டிஎஸ்லாம் துடைக்கிறீங்க நான் அழுகலைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தட்ஸ் ஸ்பிரிட் மாதிரி சொல்கிறான்.
இப்போ சுகா வந்து எனக்கு பசிக்குது, உன் கையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுட்டின்ற மாதிரி சொல்கிறான். பசிக்குதா, இந்த இது ஒரு 10 மினிட்ஸ் நான் சமைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இப்போது நீங்கள் கடகடன்னு கிச்சனுக்கு போகிறீங்க. இப்போது நீங்கள் கிச்சனில் போயிட்டு பார்க்குறீங்க, நீங்கள் மோஸ்ட்டாக குக்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு பண்ணணுன்ட்டு நீங்கள் சில நாள் சாப்பிடவே மாட்டீங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாக செஞ்சிட்ருக்கேன். சுகா வந்துட்டு பொறுமையாடி, ஏன்டி கீழே போட்டு பாத்திரத்தெலாம் உடைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். இல்லை 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணீர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இன்னும் அழுகுறேன்ற மறுபடியும் அவங்கள பேக்கப் பண்ணிக்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை, நான் சமைச்சிட்றேன், இன்னும் கொஞ்சம் நேரம்னா நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு, நீ ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வரதுக்குள்ள சமைச்சிருவேன்னு நினைக்கிறேன், நான் பண்ணிடுறேன் சரியா, நீ போகணுமா நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, நீ பொறுமையாக சமைச்சிரியா, எனக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உன் கையால் நீ ஊட்டி விட்டா போதும். லவ் யூ அம்மா சொல்கிறான். லவ் யூ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லவ் யூடி, அதான் லவ் யூ சொல்கிறேன் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லவ் யூ டூ சொல்லுன்ற மாதிரி சுகா கேட்குறான். நீங்கள் சிரிச்சிட்டு லவ் யூ டூ போதுமா, என்ன சலிச்சுக்கிட்டு சொல்கிறவா என்னமா கேட்குறான் சுகா. சுகா அப்படின்றீங்க. வா, இந்த க்யூட்னஸ்னால வந்து எங்கேயோ இந்த க்யூட்னஸ் பார்த்து தான் நான் மயங்கிட்டேன் என்னமா சொல்லிட்டு. இப்போ அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு சரி குளிச்சுட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி போகிறான். ஸோ நீங்களும் வந்து அவனுக்கு அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சுகா வரதுக்கு குளிச்சுட்டு வரதுக்கு சமைச்சி அப்படியே டேபிள்லாம் வச்சிட்டிங்க, அதுக்குள்ளே சமைச்சிட்டியாடின்ற மாதிரி கேட்குறான். கொஞ்சம் தான் பண்ணேன் அம்மா சொல்லிட்டு. ஸோ இப்போது சுகாவுக்கு வந்து பிளேட்டில் சாப்பாடெலாம் வச்சு நீ நின்றுட்டுருக்கீங்க. உட்காரு, ஏன் நிற்கிறேன்மா சொல்லிட்டு அவன் சேரில் தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் தான் அவனே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படி சொல்கிறது, 2 இயர்ஸில் சுகா ஃபேஸ் வந்து கொஞ்சம் மாதிரி அந்த க்ளோலாம் மாறி இருக்க, ஹேர் கட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவனை. சுகா வந்து நீ சாப்பிட்டியான்ற மாதிரி கேட்குறான். இல்லை நான் அப்புறம் சாப்பிட்றேன்மா சொல்ல. இந்தா அம்மா சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்றான். நீ சாப்பிடு சுகா, அவனுக்கு தான் பசிக்குதுன்னு, நீ சாப்பிடுமா சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்றான். இப்போ அவன் ஊட்டி விட்டுட்டு அவனும் சாப்பிட்றான். நீங்கள் சுகாவே பார்த்துருக்கீங்க வச்ச கண் எடுக்காமல். சுகா வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து என்னாடி ஆச்சு, ஏன் இப்படி முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கேன்ற மாதிரி கேட்க, நிறைய மாறிச்சு சுகா அவன் ஃபேஸில். இதோ அந்த ஹேர் கட்டாக இருக்கட்டும், உன் ஃபேஸ்லாம் க்ளோ ஆகிருக்கு, ஆயிலி ஃபேஸ் ஆகிடுச்சி ஹோபி மாதிரின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. ஏய் நான் ஒன்றும் அவனை மாதிரிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்ல. ஓ அப்போ சார் பார்க்க எப்படி இருக்கீங்களான்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. என்ன 2 வருஷம் 2 வயசு ஏறி போச்சு அவ்வளோதான்ற மாதிரி அவன் சொல்கிறான். இருந்தாலும் என் மனசில் நான் எனக்கு 20 தாண்டின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ நீங்கள் சிரிச்சிட்டு அது என்றைக்கும் உண்மை தான், அவனுக்கு தெரியுமா ஹோபி நம்ம வீட்டுக்கு வந்தாருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் சாப்பிட்டுட்டு இருந்த ஃபேஸு சாப்பாடில் கையை அப்படியே வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்து உள்ள கூடுறான். அவன் எங்கே வந்தான்ற மாதிரி கேட்குறான். என்னை பார்க்க வந்தாருன்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. அதான் அந்த நொட்டுறதுக்கு அவன் எங்கே வந்தான், என் ஃப்ரெண்டு என்ன பக்கம் வந்தார், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போது உங்கள் தைஸை பிடிச்ச அப்படியே கிள்றான். சுக்கா வலிக்குது சுக்கான்ற மாதிரி சொல்ல. எனக்கு தான் அவனை பிடிக்காதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிற பற்றி அவனை பற்றி. ஏய் நிஜமா வீட்டுக்கு வந்தானன்ற மாதிரி அவன் கேட்குறான். நிஜமா தான் ஓபினை பார்க்க வந்தார் மிலிட்ரி முடிச்சுட்டு. வலிக்குதுன்ற மாதிரி இங்கே தேய்க்கிறீங்க உன் தைஸை. இப்போ வந்து நான் பார்த்துன்னு சொன்னானா, அங்கே வந்துட்டு உன்னை பார்த்தா நீ பேசலாம் தெரியுமா, வைனொன்று வைனு உனக்காக தான் வெயிட் பண்ணுறா, வைனொன்று எவ்வளோ மிஸ் பண்ணுறா தெரியுமா, நீ சுகா அப்படி இப்படின்ட்டு இருந்தான். அந்த மாதிரி சுகா சொல்ல. உண்மை தானே ஓபி சொன்னார், இப்போ என்ன இருக்காதுல்லன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என் பொண்டாட்டி என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறா, என்னை எவ்வளோ லவ் பண்ணுறா எனக்கு தெரியும், யார் சொல்லி எனக்கு தெரிய தேவையில்லைன்ற மாதிரி அவர் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறார். இப்போது ஆக்சுவலி நீங்கள் சுகாவுக்கு வந்து ஹோபியை பிடிக்காது, ஏன்னா ஹோபி உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ ஹோபிக்கு வந்து நீங்கள் தான் எல்லாமே, அவங்களுக்கு அவன் தான் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ சுகா வந்து உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹோபி சுத்தமாக பிடிக்காது. ஹோபிக்கும் சுகாவுக்கும் சண்டை தான் நிறைய வந்திருக்கு உங்களால். அதனாலே இப்போ சுகா வந்து பொசசிவ்னஸில் பையன் பொங்குறான். நீங்கள் வந்து ஆமாம் எனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாருன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. சுகா வந்து நான் கூட தான் உன்னை வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்கிறான். நீ இப்போ தான் வந்த, நீ சொல்லாமல் கொள்ளாமல் திருட மாதிரி வந்த வீட்டுக்கு. அவன் சொல்லிவிட்டு எனக்கு அவன் நல்ல பையனாக வீட்டுக்கு வந்தான்னு மாதிரி சொல்ல. ஓ சரி அவனுக்கு அவன் தான் நல்லவன், இப்போ நீ அவன்கிட்டே பேசிக்க அம்மா சொல்லிட்டு அவன் சாப்பாடு அப்படியே கை கழுவுறான். நீ வந்து சுகா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்ல. நான் தான் சொல்கிறேன், எனக்கு அவனை பற்றி பேசாதான் பிடிக்கலன்றேன், சாப்பிடும் போது தான் பேசுவேன்ற மாதிரி அவனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு இப்போ பேசினது. நீங்கள் வந்து சுக்கா
ஏய் நான் சும்மா தான் சொன்னேன், உன்னை ரூம்குள்ளே வெறுப்பேற்றி போயாச்சு சொன்னேன். இப்போ. நான் வெறுப்பேற்றி ஸோ சொன்னேன். இப்போ வந்து சுகம் வந்து செம்ம ரூம்குள்ளே வெறுப்பாக இருக்கும். என்ட்ரு ஆகிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான். அவன் நீங்கள் ரூம் வந்து போயிட்டான். என்ன நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி பின்னாடியே பார்க்குறீங்க. ஸோ அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக சுகாவோட ஃபோட்டோஸ் தான். சுகா நீங்கள் வந்து அவங்க லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸு எல்லாமே ஃபோட்டோஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ சுகா வந்து எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். நீங்கள் நிறைய அந்த செவுத்துல எழுதி வச்சுருக்கீங்க, மிஸ் யூ சுகா அப்படின்ற மாதிரி, நிறைய லவ் யூ நிறைய நிறைய அப்படி எழுதி வச்சுருக்கீங்க. அவன் எல்லாத்தையும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். என்னம்மா சொல்ல என்னடி இதெல்லாம்ன்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா போர் அடிக்குதுன்னு பண்ணேன் இதெல்லான்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இனிமேல் கோச்சிக்கிட்டியா நிஜமா அவன் சாப்பிடுன்ற மாதிரி சொல்ல. இப்போது சுகா வந்து அப்படியே போயிட்டு அந்த செவுத்துலாம் தொட்டு பார்த்துட்ருக்கான். நிறைய எழுதியிருக்கீங்க, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் வந்துரு யோங்கி, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூன்ற மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்கீங்க. அவனுக்கு அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்க அந்த செவுத்தை பார்த்தாலும் தெரியுது. நீ வேலைக்கெல்லாம் போறியா இல்லையாடின்ற மாதிரி கேட்குறான். அது இல்லை, ஏன் அப்போ இங்கே தான் இருக்கியா அந்த மாதிரி கேட்குறான். ஆமாம், ஏன்ன்ற மாதிரி சுகா கேட்க, ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் தான் நீ என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வெளியே போனால் ஏதோ நீ என் கூட இல்லை, நீ என்னை விட்டு போன மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்கும், ஆனால் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு நான் இங்கேயே இருக்கேன்ற மாதிரி சொல்கிறீங்க. 2 years அந்த வீட்டில் மட்டும் தான் இருக்கியான்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. பைத்தியமா அவன் ஒரு வீட்டில் தனியாக 2 வருஷம் எப்படி வாங்கினாலும் இருக்க முடிஞ்சதுன்ற மாதிரி அவன் கேட்குறான். ஏன்னா நாம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீ மிலிட்ரி போகிற வரையுமே இந்த வீட்டில் தான் நம்மளுக்கு எல்லா மெமரிஸும் இருக்குது. என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு மீட்டாக இருக்கட்டும், கடைசியாக நீ மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேக் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இடம் தான், இந்த ரூம், இந்த அட்மாஸ்பியர் தான் எனக்கு என்னோடய ஹெவன் நான் சொல்லுவேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவுக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னே தெரியல, அவன் ஹக் பண்ணிக்கிறான் இப்போ டைட்டாக. நீங்கள் வந்து சரி இதெல்லாம் இப்போ ஏன் நீ இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா. இப்போது சுகா வந்து ஐ லவ் யூ, நான் அவனுக்கு என்னடி அப்படி பண்ணேன், எம்எல்ஏ ஏன்டி இப்படி இருக்க போயிட்டியம்மான்ற மாதிரி சுகா வந்து கேட்க, நீ எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்க சுகா, நிறைய லவ் கொடுத்துருக்கேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் லவ் யூ என்னமோ சொல்லிட்டு சுக்கா கண்ணு டிஎஸாக வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து அச்சோ ஓய் ரவுடி பையா, இப்போ எதுக்கு நீ அழுகுற, இன்னும் நீ மிலிட்ரி போடணுன்னே இன்னும் அந்த ரவுடித்தனம்லாம் போயிடுச்சான்ற மாதிரி இங்கே வந்து சுகாவோட பேக்கில் வந்து தட்டிகிட்ருக்கீங்க. சுகா வந்து அவன் டிஎஸ் வந்து உடச்சிட்டு, அதெல்லாம் போகல, இன்னும் அப்படியே தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா, அப்படி தெரியலையே எனக்குன்ற மாதிரி எங்கள் சுகா பேசிக்கிட்ட போயிட்டு, யாரோ ஒரு பச்சை பிள்ளை தான் இங்கே நின்று அழுதுட்டுருக்காரு, என்னை அப்படியே உருட்டி மிரட்டி லவ் பண்ண வச்ச அந்த சுகா இல்லையே இவருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு வேணா அவனை பார்க்கணுமான்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த சுகா பிடிக்கவே இல்லை, எனக்கு அந்த சுகா தான் ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்ல. இப்போ சுகா வந்து அப்படியா நீ சொல்லக்குட்டியே அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறான். நீங்கள் வந்து சுகா அப்படின்றீங்க. கேரளா கிஸ் கொடுக்கலாம்ல எனக்கு, கேரளா கிஸ்ன்ற மாதிரி உங்கள் லிப்ஸை பிடிக்கிறான். சுகா அப்படின்றீங்க, யோங்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பொறுக்கி அப்படின்றீங்க, உனக்கு மட்டும்தான் பொறுக்கின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ சுகா வந்து நீங்கள் வந்து சுகா வந்து ஹக் பண்ணும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறீங்க, உனக்கு ஆப்ஸில் வந்துருச்சோன்ற மாதிரி நீங்கள் வந்து சுகாவோட அவனுக்கு தொட்டுட்ருக்கீங்க. இப்போ ஏய் என்ன கண்டடம் தோடுறேன்ற மாதிரி சொல்கிறான். நீ ஷர்ட்டு கழட்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா வந்து அதெல்லாம் முடியாதமா சொல்ல, இல்லை காமியே அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒயின் என்னடி பண்ணிகிட்ருக்க ஒயின் மாதிரி சொல்கிறான். என்ன இருக்குது இப்போது, நான் தானே அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா, பையன் ஆர்ம்ஸ்லாம் வளர்த்து வச்சுருக்கான், பையன் வந்து உடம்பு அப்புறம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க பார்த்துட்ருக்கீங்க. சுகாக்கே ஏன்டி நீ இப்படி பார்க்குறீங்க, வெக்கமாக இருக்குடின்ற மாதிரி சொல்கிறான். வா அப்படின்றீங்க. இப்போ நம்ம சுகா வந்துட்டு அப்படியே அவங்களோட சீக்ஸை பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறான். வாங்க பார்த்தது போதும் என்ன பாருன்றான். நீங்கள் வந்து மிலிட்ரி பண்ண நிறைய வேலை பார்த்துருக்கு போல், ஆம்சம் வச்சுருக்கேன்றீங்க. என்னடி நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின் மாதிரி சுகா வந்து வெக்கப்பட, சார் வெக்கப்படுறீங்களா அப்படின் மாதிரி கேட்குறீங்க.
ம். ஆமா. உன்ன வெட்கப்படுத்தவா? அப்படின்றான். என்ன பண்ண போறீங்கன்ற மாரி நீங்க கேட்குறீங்க. நான் ரொம்ப நாளா என் பால் பொங்க ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாரி சொல்றான். அவங்க கண்ணுலாம் வியர்ட் ஆகுது இப்போ. சுகா அப்படின்றீங்க. சுகா வந்து ஒரு நாட்டி ஸ்மைலோட, ம்? என்ன என்ன? நான் சும்மா ஒரு வேர்ட் சொன்னதுக்கே கண்ணெல்லாம் அப்படி பிங்க் ஆகுது. என்ன வயன் அப்படின்னு கேட்குறான். நீங்க வந்து அது அது வந்து அப்படின்றீங்க. இப்போ பொறுக்கின்ற மாரி நீங்க வந்து வெளிய பார்க்குறீங்க. சுகா வந்து இழுத்துட்டு, இப்போ வந்து அப்படியே அவங்க பேக்ல டைட்டா ஹக் பண்றான் அவங்க செஸ்ட்ட. வந்து அவன் 2 கையாலேயும் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து சுகா கையெடு அப்படின்றீங்க. கை எடுக்கவா இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். நீங்கள் வந்து பொறுக்கி கூசுதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் இப்போ சுகாக்கிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சுகா அவங்க காத்துக்கிட்டு வந்துட்டு, நான் இங்கே வந்தது இந்த ஹைப்பில் யாருக்குமே தெரியாது, அது தெரியுமா உனக்கு? மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்க்குறீங்க. ஏன் சொல்ல வேண்டியது தானே? சொன்னால் நான் விட்டுருப்பானுங்களா? இத்தனை நாள் உன்கிட்ட ஒரு கால் கூட பேசாமல் செத்துட்டு இருந்தேன் தெரியுமாடி? அவ்வளோ மிஸ் பண்ண உன்னை நானே. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. ஏன் ஹைப்பில் எல்லாருக்குமே தெரியும், மெம்பர்ஸ்க்கும் தெரியும், அப்போ ஏன் உங்களை விடலைன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுதான், அதை விட்டுரு, அதை பற்றி பேசாதேன்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படி உங்களை ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கிஸ்ஸஸ் லாங்காக போயிட்டுருக்கு. அப்படியே நீங்கள் வந்து ஒரு மாதிரி லூஸான ஷர்ட் போட்டிருப்பீங்க, அந்த ஷர்ட்குள்ளே அப்படியே அவன் கை விடுறான். நீங்கள் வந்து சுகா சுகா என்ன சுகா பண்ணுற, கூசுது சுகான்றீங்க. இப்போ சுகா அப்படியே அந்த ஷர்ட் நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க, அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே இப்போ அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு கூச்சமாக இருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிமா நீங்கள் சொல்ல. கூச்சமாக இருக்கா? இந்த மாதிரி கூச்சமாக இருக்கு உனக்குன்ற மாதிரி கேட்குறான். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? மிஸ் பண்ணேன், நான் எவ்வளோ மிஸ் பண்ண உனக்கு காமிக்க வேணான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ சுகா அப்படியே உங்களை வந்து பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து சுகா சுகா வேணாம் சுகான்றீங்க. என்னடி வேணாம்? 2 வருஷம் ஆச்சுடி, இதுக்கப்புறம் என்னடி வேணாம் உனக்குன்ற மாதிரி கேட்க, இப்போது நீங்கள் வந்து இல்லை அது வந்து அப்படின்ற மாதிரி ரொம்ப முழிக்கிறீங்க. என்ன என்ன அது வந்து வேணாம் சொல்லுன்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து கண்ணு மூடிக்கிறீங்க. உங்கள் சீக்ஸ்லாம் அவ்வளோ பிங்க் ஆகிடுச்சு. இப்போது சுகா அப்படியே உங்கள் சீக்ஸை கப் பண்ணி அப்படியே கிஸ்ஸஸ் மலையாக பொழிஞ்சிட்டு இருக்க மனுஷன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ரிமூவ் பண்ணி நீங்கள் ஷர்ட் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ இன்னர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஒரு மேக் அவுட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது அதுக்கப்புறம் மேக் அவுட்லாம் முடிச்சுட்டு சுகா வந்து ஒரே இன்னும் ஒன்று மாதிரி கேட்க, சுகா போதும், எவ்வளோ நேரம் என்னால் முடியல, எனக்கு வலிக்குதுன்ற மாதிரி இங்கே வந்து கண்ணீரே வருது. இப்போ சுகா வந்து கொஞ்ச நேரம் இது மட்டும்ன்றமா சொல்லிட்டு அவங்க செஸ்ட்டுக்கிட்ட வந்து அப்படியே சக் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து சுகா என்ன சுகா பண்ணுற ஒரு மாதிரி இருக்குது சுகா, என் பால் பொங்கல் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி இதை அம்மா சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நெளியாதடின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிக்கணும் உங்கள் பாடியை. இப்போது நீங்கள் வந்து சுக்காவே பார்த்துட்ருக்கீங்க, ஃபோன் பண்ணல, நெளியில் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. சுக்கா கிஸ் பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணிலேருந்து ஒரு மாதிரி டியர்ஸாக வருது. ஏய் என்ன ரொம்ப வலிக்குதா அம்மா சொல்ல. அம்மா நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி ஆச்சு? ஓப்பமாக சொல்லிட்டு இப்போ உங்கள் செஸ்ட்டுக்கிட்டேருந்து அப்படியே உங்கள் கிட்டே வரான். எதுக்கு அழுகிறவன் என்னம்மா சொல்ல. இல்லை ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சிரிக்கிறீங்க. என்கிட்ட போய் சொல்லாத, என்னதுன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு காலைல தான் ஒரு கனவு வந்துச்சு, அதுலேயும் நீ இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது கனவு, ஆனால் இப்போ நீங்கள் நிஜமாக இருக்கு உங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சுக்கா அப்போ கனவு நான் இதான் பண்ணிகிட்டு இருந்தேனா? இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பண்ணுவேன் கனவில். 2 இயர்ஸ் நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஐ லவ் யூ உங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐ லவ் யூ டூ டி, ஐ லவ் யூ டூ. எனக்கும் தெரியும் பொண்ணாட்டி நீ எவ்வளோ மிஸ் பண்ணுவான்ட்டு. இங்கே பாரு அது மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்களை டைட்டாக இழுத்துக்கிட்டு இதை தெரியுதே எல்லா இடத்துலையும் யோங்கி என் ஃபோட்டோஸ் தான். இது பார்க்குறப்ப கூட எனக்கு தெரியாதா? இது பார்த்து மட்டும் இல்லை, நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுற, என்னை விட நீ அதிகமாக லவ் பண்ணுற எனக்கு தெரியும்டி, என் பொண்டாட்டின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து ஆமாம் ரொம்ப லவ் பண்ணுறேன்,
அதனால் ரொம்ப கஷ்டமும் பட்டேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, உன்னை கஷ்டப்படுத்தினா அந்த அண்ணன் அந்த மாதிரி சொல்ல என்னை நானே கஷ்டப்படுத்திக்கிட்டேன், அதுதான் உண்மை. இப்போ சுகா வந்து ஏன்டி அப்படி சொல்கிற அந்த மாதிரி சுகா வந்து கேட்க, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இந்த ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பேர் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? சுகா வரவே மாட்டார், அவர் அவ்வளோதான், அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியலன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சுகா வந்து அப்படியே உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த கேஸ்க்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணேன், சுகா சீக்கிரம் வந்துடணும், சுகாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து எங்கேயாவது போனீங்கன்னு ஒரு நியூஸ் கிடச்சாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? நான் அதில் தேடுவேன், உங்கள் பர்த்டே இன்னைக்கு கூட வந்து நான் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் ஏதாவது ஒரு அப்டேட் தருவீங்களா அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஒன்றுமே தரல, எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நினைப்பு சுகா வந்து அதான் நான் கூட இருக்கேன் என்னடின்ற மாதிரி சொல்கிறான். என் கூட இருக்கீங்க, என்னை தவிர்த்து உங்கள் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்கல்லன்ற மாதிரி நீங்கள் சொல்ல, உண்மைதான், சீக்கிரமாக அவங்கள நான் பார்க்க போவேன் சொல்லிட்டு இப்போ சுகா அப்படி அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம இதோட இந்த ஸ்டோரி இங்கே முடிச்சிக்கலாம்டா. ஸோ நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன்.